சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில ராட்சத விலங்குகள் வாழ்ந்த மாதிரி ராட்சத மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ராட்சத மனிதர்கள் உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில ஆதாரங்களும் சில கட்டுக்கதைகளுமே இருக்கு. அப்படிப்பட்ட ராட்சத மனிதர்கள் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1819 வருஷத்துல கலிபோர்னியால இருக்கிற சில வீரர்கள் வித்தியாசமான கலை பொருட்களையும் 12 அடி இருக்கிற எலும்புக்கூடு ஒன்றையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே 1819 கலிபோர்னியால இருக்கிற லாம்பாக் ரான்ச்சோங்கிற இடத்துல சில வீரர்கள் தோண்டினப்போ தடிமனான 12 அடி உயரம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனித ராட்சத எலும்புக்கூடும் அது கூட சில கலை பொருட்களும் புதஞ்சி இருக்கிறத ராணுவ வீரர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆயுதங்கள், விலைமதிப்பற்ற தாதுக்கள், குண்டுகளும் இருந்திருக்கு. அதுல விசித்திரமான சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்திருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. இவ்வளவு பெரிய மண்டை ஓடுகளை பார்த்த அந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க பக்கத்துல இருக்கிற பழங்குடி மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அந்த பழங்குடி மக்கள் கோபமா இது ஒரு தெய்வத்தோட எச்சம்னு சொல்லி எச்சங்களை திரும்ப புதைக்க வேண்டும்னு மறுபடியும் அதை தோண்டி எடுத்து தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அதிகாரிகள் அந்த எலும்புக்கூடுகளை திருப்பி அதே இடத்துல புதைச்சிட்டு தான் சொல்லப்படுது. அந்த இடம் இன்னைக்கு ராணுவ தளமா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதோட பேரு வாண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ். 1819 வருஷத்தில் நடந்த இந்த சம்பவம் அமெரிக்கா முழுக்க கண்டுபிடிக்கப்பட்ட பல மிகப்பெரிய ராட்சத எலும்புக்கூடு கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைம்ல ராட்சத எலும்புக்கூடுகள் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்ல கட்டுக்கதைகளா நினைக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற பல புராண கதைகள்லையும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கதைகள் இருக்கு. எடுத்துக்காட்டா எந்த மதங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த மதத்துல ஒரு மிகப்பெரிய மிருகங்களை பத்தியோ இல்ல மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்ந்ததை பத்தியோ சொல்லியிருப்பாங்க. ஆனா வழக்கமா இந்த மாதிரியான கதைகள்ல இருக்கிற மனிதர்கள் விரோதம், வன்முறை மாதிரியான குணத்தோட இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. உதாரணமா இந்து மத கதைகள்ல அசுரர்கள், அரக்கர்கள், பைபிள்ல கோலியாத், நார்ஸ் எமீர் இந்த மாதிரியான கதைகள் ஏராளமாவே இருக்கு. சொல்ல போனா அமெரிக்கால கூட இது சம்பந்தமான கதைகள் இருக்கு. எடுத்துக்காட்டா பால் பன்யான், ரெட் ஹேர்டு ஜெயின்ஸ் இந்த மாதிரியான புராண கதைகள் சொல்லப்படுது. இந்த ஜெயின்ட் ஹியூமன்ஸை பத்தி ஆல்ரெடி படங்கள் கூட வந்திருக்கு. அந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ராட்சத எலும்புக்கூடுகளை பார்க்குறப்போ அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இவ்வளோ பெருசா இருந்தாங்க, இப்ப இருக்க மனிதர்கள் ஏன் இவ்வளோ பெருசாகலன்னு நினைக்கிறப்போ ஒரு மர்மமா தான் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. 200 வருஷத்துக்கு மேல ராட்சத எலும்புக்கூடுகளோட ரிப்போர்ட்ஸை அமெரிக்கா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அமெரிக்கால இருக்கிற ஓஹியோங்கிற இடத்துல தான் அதிகமா பார்க்க முடியுது. கிபி 1800க்கு முன்னாடி இருந்தே ராட்சத எலும்புக்கூடுகள் நாடு முழுக்க இருந்திருக்கு. அதை பத்தி சில நியூஸ் பேப்பர்ல கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பத்தி நம்ம ஆன்லைன்ல கூட பார்க்க முடியும். குறைஞ்சது 7 அடி அதாவது 2 மீட்டர் உயரத்திலையும் இல்லைன்னா 18 அடி அதாவது 5.4 மீட்டர் உயரம் கொண்ட எலும்புக்கூடுகள் கிட்டத்தட்ட 1000க்கு மேல கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வெறும் 200 வருஷத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சில மாநிலங்கள்ல இந்த ராட்சத எலும்புக்கூடுகளோட எண்ணிக்கை மற்றதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாவே இருக்கு. இதுல ஓஹியோல தான் அதிகமான எண்ணிக்கையில காணப்படுது. 1931 வருஷத்துல கலிபோர்னியால இருக்கிற டெத் வேலிங்கிற சுரங்கத்துல டாக்டர் ரசேலும் அவரோட ஊழியர்களான டாக்டர் டேனியல் எஸ் போபி இவங்க எல்லாருமே அந்த சுரங்கத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த நிலத்தடி குகையில அவங்க விழுந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்த பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க அழிந்து போன விலங்குகளோட எலும்பு கூடுகள் 8 இருந்து 9 அடி உயரம் இருக்கிற ராட்சத மம்மிகள், அதோட இன்னும் சில கலை பொருட்களும் கிடைச்சிருக்கு. இதை பத்தி ரசேல் மற்றவங்க கிட்ட சொன்னப்போ யாருமே நம்பலன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ரசேல் விடாமுயற்சியோட அந்த குகைக்குள்ள அதிகமா ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருந்து பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்லயே ரசேல் காணாம போயிருக்காரு. அதே மாதிரி அவரோட கார், சூட்கேஸ் இது எல்லாமே டெத் வேலியில இருந்து கொஞ்சம் தூரத்துல கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம 1920 வருஷத்துலயும் 1904 வருஷத்துலயும் பல ரிசர்ச்சர்ஸ் மர்மமான நிலத்தடி குகையில கண்டுபிடிச்சதாகவும் அதுல மிகப்பெரிய மம்மிகளோட ப்ரூஃப் கிடைச்சதாகவும் ஆனா அது எல்லாமே ஒரு தடயம் இல்லாம மறைஞ்சு போனதாகவும் சொல்றாங்க. 2017 வருஷம் ஆர்கியாலஜிஸ்ட் சீனால இருக்கிற ஷாண்டான்ல ஒரு உயரமான மனுஷ எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த ராட்சத எலும்புக்கூட ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் வாழ்ந்திருக்கலான்னு சொல்றாங்க. அந்த எலும்புக்கூடு ரொம்ப பெருசா வலிமையா 1.9 மீட்டர் உயரத்துல இருந்திருக்கு. அந்த எலும்புக்கூடுகளோட சேர்த்து சில மண்பாண்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாலையும் இது மாதிரியான ராட்சத எலும்புக்கூடுகள் கிடைச்சதுக்கான ஆதாரங்களும் இருக்கு.
1913 வருஷம் நிவேடால இருக்கிற ஒரு குகையில முதலா ஒரு ரெட் ஹேட் ஜெயிண்ட் உடைய எச்சங்களை கண்டுபிடிச்சாங்க. அங்க வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் எல்லாம் சுரங்கத்துக்காக அந்த குகைகளை தோண்டினப்போ அவங்க சில கலை பொருட்களையும் பொக்கிஷங்களையும் சிட்டாக்கான்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் ஹேட் ஜெயிண்ட் எச்சங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெட் ஹேட் நம்ம புராணங்கள்ல சொல்லக்கூடிய நரமாமிசம் சாப்பிட்ற ராட்சதர்களா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்து பீமா ஸ்டவ். இது மகாபலிபுரத்தில் இருக்கிற பஞ்சரதாஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற நினைவு சின்னம். பீமான்ற 12 அடி உயர ராட்சதனால இந்த உலோக சமையல் பாத்திரம் பயன்படுத்தியிருக்கலான்னு நம்பப்படுது. த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் காட். எலும்புக்கூடுகளையும் தாண்டி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கால ஒரு வேட்டைக்காரனால ஒரு மிகப்பெரிய கால் தடத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கால் தடம் கிட்டத்தட்ட 1.2 மீட்டர் அளவுல இருந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யாலையும் வடக்கு கேக்காகாஸ்ல இருக்கிற கிராஸ்டோடர் பகுதியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்ல மிகப்பெரிய ராட்சதர்களோட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த எலும்புக்கூடுகள் வெண்கல யுகத்துல கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட எச்சங்களா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுல ஆண் எலும்புக்கூடுகள் 2 மீட்டர் உயரமும் பெண் எலும்புக்கூடுகள் 1.7 மீட்டர் உயரமும் இருந்திருக்கு. சரி, நமக்கு தெரிஞ்சு கடந்த 200 வருஷங்கள்ல வாழ்ந்த மிகவும் உயரமான மனிதர்கள் யாருன்னு பார்க்கலாம். ராபர்ட் பெர்ஷிங் வேட்லோ 1918 ஆல்டன்கிற இடத்துல பிறந்திருக்காரு. 1940 இவர் இறந்தப்போ ஆல்டன் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரோட உயரம் 8 அடி 11.1 அங்குலம் இருந்திருக்கு. அதாவது 2.72 மீட்டர் உயரத்துல இருந்திருக்காரு. அடுத்து சுல்தான் கோசன் 1982 மாடர்ன் துருக்கியில பிறந்த இவர் ராபர்ட் வேட்லோ மாதிரியே 8 அடி 2.8 அங்குலம் அதாவது 2.51 மீட்டர் உயரத்துல இருந்திருக்காரு. அடுத்து யோ மிங். பாஸ்கெட்பால் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய இவர் சீனாவில் ஷாங்காய் நகரத்துல 1980 பிறந்திருக்காரு. இவர் 7 அடி 6 அங்குலம் உயரத்துல இருந்திருக்காரு. அதே மாதிரி வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பாஸ்கெட்பால் பிளேயர்னு பேர் வாங்கியிருக்காரு. அடுத்து ஆண்ட்ரி த ஜெயிண்ட். ப்ரொஃபஷனல் மல்யுத்த வீரரும் நடிகருமான இவர் 1946 பிரான்ஸ்ல பிறந்திருக்காரு. இவர் 7 அடி 4 அங்குலம் உயரத்துல இருந்திருக்காரு. 1987 வருஷம் வெளியான த பிரின்சஸ் பிரைடுங்கிற படத்தில் நடிச்சதுனால மல்யுத்த உலகத்தையும் தாண்டி இவரோட புகழ் அதிகமாகவே பரவுச்சு. அடுத்து விகாஸ் உப்பல். இந்தியாவின் மிக உயரமான மனிதரான விகாஸ் உப்பல் 1986 வருஷம் இந்தியாவில் இருக்கிற ஹரியானால பிறந்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 8 அடி 3 அங்குலம் உயரத்துல இருந்திருக்காரு. அடுத்து எட்வர்ட் பியூப்ரி த வில்லோ பஞ்ச் ஜெயிண்ட். இவர் 1881 வருஷம் கனடால இருக்கிற வில்லோ பஞ்ச்ல பிறந்திருக்காரு. இவர் 8 அடி 3 அங்குலம் உயரத்துல இருந்திருக்காரு. அவரோட 17வது வயசுல ஒரு வலிமையான மனிதராகவும் மல்யுத்த வீரராகவும் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து டிரான்சி கார்னெலியஸ். இவங்க 1616 வருஷம் நெதர்லாண்டில் இருக்கிற ஆடம்ல பிறந்திருக்காங்க. வரலாற்றிலேயே மிக உயரமான பெண்ணு சொல்ற இவங்க உயரம் 8 அடி 4 அங்குலம் இருந்திருக்கு. இவங்கள மாதிரியே இன்னும் நூற்றுக்கணக்கான உயரமான மனிதர்கள் நம்ம நவீன காலத்திலையும் இருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.